யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான குருத்தோலை ஞாயிறு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். இந்த நற்செய்தியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எஸ்எம்பிஎம் என்ற நிறுவனம் ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய பாரத தேசத்துக்கு நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். என்ஜிபிஎம் என்ற ஒரு துணை அமைப்பை நாம் உருவாக்கினோம். இது நம்முடைய பணி மையங்களில் பணித்தள ஊழிய விசுவாசிகளுடைய வாழ்வாதார வளர்ச்சிக்கு என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆண்டவரின் கிருபையினாலே இந்த அமைப்புக்கு நாம் 80G எக்ஸப்ஷன் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய சிறப்பு நன்கொடைகள் அதற்கு கொடுப்பீர்கள் என்றால் நாம் அதற்கு அந்த 80G அடிப்படையில் உங்களுக்கு வரி விலக்கு நீங்கள் கிளைம் செய்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நம்முடைய இயக்கத்தில் தேவனின் கிருபையினாலே சுமார் 155 மிஷினரிமார், நேபாள் நாட்டில் 5 மிஷினரிமார் என்று 165 பேர் தேசம் எங்கிலேயும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். கன்னியாகுமரி தொடங்கி கிழக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலையும், மேற்கே குஜராத் தொடங்கி கிழக்கு பகுதிகளில் மேற்கு வங்காளம் வரையிலையும் நம்முடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கைகள் அங்கே அடங்கி இருக்கிறது. தேவனின் கிருபையினாலே இதுவரையிலையும் சுமார் 2096 பேருக்கு நாம் திருமுழுக்கு கொடுத்து 337 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலையும் 11 இடங்களில் ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். மீதமுள்ள இடங்களில் மக்கள் ரோட்டுகளில் திண்ணை ஓரங்களில் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். 4 இடங்களில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 இடங்களில் ஆலயம் பிரதிஷ்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்பான்சர் பண்ணினவர்களுடைய தேதிக்காக அது காத்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆலயம் கட்ட முன் வருகிறவர்களுக்கு 3 to 6 மாதத்துக்குள்ளாக கட்டி முடித்து விடுவோம். 4 இடங்களில் நாம் விடுதிகளை நடத்துகிறோம். அந்த ஆதிவாசி விடுதிகளில் சுமார் 210 ஆதிவாசி குழந்தைகள் இந்த விடுதிகளை தங்கி படிக்கிறார்கள். தேவனின் கிருபையினாலே நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆண்டவர் அளவு கடந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். குறிப்பாக நாட்டு சபை என்று சொல்வார்கள், சனிக்கிழமை ஆராதனை நடத்துகிற அந்த குடும்பத்து பிள்ளைகள் நமக்கு ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு முன் வந்து மகாராஷ்டிராவில் தேவலிபாடா என்கிற கிராமத்தில் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தோம். அருமையானவர்களே, கடந்த 18ஆம் தேதி இந்த ஆலய பிரதிஷ்டை நடந்தது. தொடர்ச்சியாக மத்திய பிரதேசத்தில் அன்றைக்கு 16 பேர் திருமுழுக்கு எடுத்துக்கொண்டார்கள். நம்முடைய இயக்கத்தில் ஆண்டவரின் கிருபையினாலே பலர் ஊழியர்களாக இணைவதற்கு காத்திருக்கிறார்கள். சுமார் 140க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் நம்முடைய அலுவலகத்தில் காத்திருக்கிறது. தேவன் தந்திருக்கிற வசதிக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் இந்த ஆலய கட்டுமான பணியில் முன்வரலாம். நம்முடைய பணித்தள ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கும் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கும் இப்படி ஒரு சேமிப்பு பெட்டி நாம் கொடுக்குறோம். இது தொழில் செய்கிறவர்களுக்கு குறிப்பாக கொடுக்குறோம். உங்களுடைய தின வருமானத்திலிருந்து கர்த்தருக்கென்று ஒரு பங்கை நீங்கள் எடுத்து வைத்து பாருங்கள். அதே போல் நம்முடைய குடும்பங்களில் திருமண நாட்கள், பிள்ளைகளுடைய பிறந்த நாட்களை முன்னிட்டு சிறப்பு நன்கொடைகளை நீங்கள் அதில் போட்டு ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நிறையா சாட்சிகள் இருக்குது, சொல்கிற அளவுக்கு நேரம் கிடையாது. மிஷினரிகளை ஸ்பான்சர் செய்கிறவர்களுக்கு, ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறவர்களுக்கு அந்த குழந்தை யார், அந்த மிஷினரி யார் என்பது தெளிவாக ஒரு ப்ரொஃபைல் போட்டு இப்படி ஒரு ஃபோட்டோவை உங்கள் கையில் உங்கள் குடும்பத்தை நாங்கள் கொடுக்குறோம். ஆகவே அன்பானவர்களே, இவ்விதமாக இந்த ஊழியங்களை நீங்கள் ஆதரியுங்கள். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்யும்படி நாடுகிறோம். நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் அப்படியே வடமாநில ஊழியங்களுக்காக செலவுகிறோம். இன்றைக்கும் 2nd கிளாஸில் தான் ஸ்லீப்பர் செய்வோம், லாட்ஜில் தங்க மாட்டோம். எளிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஊழியங்களை செய்கிறோம். அருமையானவர்களே, நாம் செய்கிற ஊழியத்தின் மூலம் பணி மையங்களில் ஏராளமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. கடந்த காலத்தில் பீகார் மாநிலத்தில் 17 ஆண்டு காலம் குழந்தை இல்லாத ஒரு மகள் தேவாலயத்தில் வந்து ஜெபித்து குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் மத்திய பிரதேசத்தில் அக்காஃபேன் என்ற ஒரு சகோதரி உதிரப்போக்கு, அதே சமயம் அவருடைய கர்ப்பப்பையில கட்டி மருத்துவமனையில் போகும்போது டாக்டர்கள் அம்மா உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது,
அவருடைய கர்ப்பம் அழுகிவிட்டது, கேன்சர் பற்றி இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். என்றாலும் விசுவாசிகள் கதறி ஜெபம் பண்ணினார். அவருடைய கணவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அந்த அறுவை சிகிச்சை நடந்து இன்றைக்கு வரையில் அந்த சகோதரி நல்ல சுகத்தோடு இருக்கிறதுனால அவர்களுக்கு ஆண்டவர் தந்திருந்த நிலத்தை இந்த தேவனை ஆராதிக்கிறதற்கு ஆலயங்கிட்ட நான் கொடுக்கிறேன் என்று முன் வந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான அற்புதங்கள், சடையாளங்களை நாங்கள் பணி மையங்களிலே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களிலே பங்கு விடுங்கள். பல இடங்களில் ஆலய கட்டுமான பணி பாதியில் சில இடங்களில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஏவுவார் என்றால் நீங்கள் அதற்கு சிறப்பாக உதவி செய்யலாம். அருமையானவர்களை, இந்த மிஷினரி ஸ்பான்சர்ஷிப், ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு தீர்மானம் எடுத்து கொடுக்கிறவர்கள் தயவுசெய்து மாதந்தோறும் நீங்கள் கொடுத்தால்தான் மாதந்தோறும் அந்த குழந்தைகளுடைய கல்விக்கு அனுப்ப முடியும். மிஷினரிகளுக்கும் மாதந்தோறும் நான் உதவித்தொகைகளை அனுப்பினாதான் அவங்க வீட்டு வாடகை, அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய சாப்பாட்டுக்கான செலவுகளை அவர்கள் சந்திக்க முடியும். ஆகவே உங்களுடைய உதவிகளை தொடர்ச்சியாக செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நாம் கட்டுகிற ஆலயங்களிலே ஒரு சிறு தொழில் பயிற்சி, அதில் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் இருக்கும். அப்படி ஒரு காரியங்களை செய்வதற்கு 20,000 ரூபாய் இருந்தால் அதை நாம் செய்து விடலாம். ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால் இந்த தொழில் பயிற்சிக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நீங்கள் பங்காளராக இருங்கள். அதோடு கூட இந்த ஊழியத்தின் வங்கி எண்ணை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், சவுத் இந்தியா பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. அருமையானவர்களே, எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 90 43 86 7550, 90 43 86 7550. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். உலக அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை குருத்தோலை ஞாயிறு. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை இந்த பூமியிலே அவர் கலிலேயாவிலே ஆரம்பித்தார். கடைசியாக அவருடைய ஊழியத்தை அவர் எருசலேமிலே நிறைவு செய்தார். ஆகவே அவர் சாதாரணமாக நடந்து ஊழியம் செய்தாலும் கடைசியாக அவருடைய ஊழியத்தை நிறைவு செய்யும்போது வெற்றி அரசராக அவர் குதிரையிலே பராதபடி ஒரு சாதாரண கோவேறு கழுதையிலே தான் உலக அரசர் என்பதை நிரூபிக்கும்படி எருசலேம் என்பது அன்றைக்கு யூத மக்களால் நம்பப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம். அவர்களுடைய புண்ணிய ஸ்தலத்தில் நான் உலக அரசர் என்று முடிசூட்டுவதற்காக வந்தார். இந்த நிகழ்வை 4 சுவிசேஷகர்களும் அவருடைய புஸ்தகங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இது மிக முக்கியமான நிகழ்வு என்பதை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஊர்வலமாக வருவதற்கு முன்பு லூக்கா என்பவர் எழுதும்போது 19வது அதிகாரம் 28லிருந்து 40 வரையிலையும் பார்க்கும்போது அங்கே ஒலிவு மலை அருகே 2 இடங்களை அவர் சொல்லுகிறார். பெத்பெகே, பெத்தானியா என்று சொல்லி அவர் அங்கே தங்கியிருந்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தங்கியிருந்து அவர் என்ன சொல்லுகிறார், அந்த ஊருக்குள்ளே புறப்பட்டு போங்க, அங்கே இதுவரையிலும் ஒருவரும் பயன்படுத்தப்பட்டிராத ஒரு கழுதையை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஒருவேளை அதனுடைய ஓனர், அந்த கழுதையினுடைய முதலாளி, ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டால் இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, இந்த வசனத்தின்படி அங்கே கழுதையை அவிழ்க்கிறாங்க. அந்த ஓனரை கேட்கும்போது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்ன உடனே அவன் அப்படியே விட்டு கொடுத்து அனுப்புகிறான். அருமையானவர்களே, இந்த நிகழ்வை கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 520 ஆண்டுகளுக்கு முன்பு சகரியா என்ற தீர்க்கதரிசி தன்னுடைய 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலே சொல்லும்போது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வரக்கூடிய அந்த அரசரை குறித்து சில குறிப்புகளை அங்கே தீர்க்க தரிசனமாக அவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அவர் உலக அரசர். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்யும்போதே அவரை அரசராக்கிவிட வேண்டும் என்று பல முறை அவரை சுற்றி இருந்தவர்கள் முயற்சி செய்தார்கள். இதை குறித்து யோவான் என்பவர்
தன்னுடைய 6வது அதிகாரத்தின் 14 வசனத்தில் எழுதும்போது, இயேசு செய்த அற்புதத்தை எல்லா மனுஷரும் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறதான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக பிடித்து கொள்ள போகும்படி மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் அவர்களை விட்டு விலகி மலையிலே ஏறினார் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, அவரை தேடி வந்த பதவி, தேடி வந்த அந்தஸ்து, அதிகாரம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பிதாவின் சித்தம் என்னவோ அதை மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்பதில் அவர் அதிக அர்ப்பணிப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் மிகவும் ஆர்ப்பரித்தார்கள், களி கூர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உன் ராஜா வருகிறார், ஆகவே மகிழ்ந்து களிகூறு ஆர்ப்பரி என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னாரே, அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு. என் அன்புக்குரியவர்களே, நிறைய கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு விடுதலை வருகிறது என்பதை நினைவு கூறும்போது நம்மை அறியாமலே நாம் ஒரு உற்சாகம் நம்முடைய இருதயம் கொள்ளும் அல்லவா? அருமையானவர்களே, அந்த உற்சாகம் வரும்போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள், ஏராளமான கட்டுகள் உடைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய நாட்டில் பிரதமர் போன்ற உயர் பதவியில் பொறுப்பெடுக்கிறவர்களுக்கு பெரிய பெரிய பல்லாக்கு ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பாக அவர்கள் அழைத்து வருவார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு கழுதையை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் கழுதை என்றால் அது ஒரு தாழ்மைக்கு அடையாளம் பார்த்துக்குங்க. உலக பிரகாரமான மேன்மைக்காக அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் சாத்தானின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை மீட்டு இந்த உலக மக்களுக்கு மெய்யான சமாதானம், மெய்யான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கோவேறு கழுதையிலே அவர் ஊர்வலமாக அவர் வருகிறார். இதை குறித்து அவருடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும்போதும், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் தாழ்மையும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு 5வது அதிகாரம் 3 5 ஆகிய வசனங்களில் எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் தாழ்மையோடு உடைந்த உறுதலத்தோடு ஒரு கண்ணீரோடு யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து தங்களுடைய பாரங்களை கொட்டுகிறார்களோ அவருடைய பாரங்களை கேட்கிற ஆண்டவர். அப்படிதான் அன்னாள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய கண்ணீரை உடைத்து கொட்டினார்கள், தண்ணீரை போல கொட்டினார்கள் என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் என்றால் நறுங்குண்டவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் சமீபமானவர், அவர் தூரமானவர் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஒரு கழுதை உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆடு பலியிட்டிருக்க வேண்டும். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியை நீ கொண்டு நீ மீட்டு எடுக்க வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரியவர்கள் ஒரு சாபமாக கருதப்பட்டது. என்றைக்கு ஆதாம் பாவம் செய்து சாபத்தை சம்பாதித்து கொண்டானோ அதே சாபத்தை ஜெயிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை எப்படி மீட்டு கொள்ளப்பட்டதோ அதே போல நம்மையும் மீட்டு கொள்ளும்படி கழுதின் மேலே அவர் வருகிறார். என் அன்புக்குரியவர்களை இவைகளை மனதில் வைத்து, ஒருவேளை என் குடும்பமே சாபமாக இருக்குது, என் குடும்பத்தில் எதை செய்தாலும் கைக்கூடி வரல, என் பிள்ளைகள் வாழ்க்கை ஒன்றும் மேலே வரமாட்டேங்குது, ஜான் யாருன்னா முளை இறங்குத, அப்படிலாம் நீங்கள் தவிச்சிட்ருக்கலாம். ஆனால் அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, உங்கள் மேலே இருந்த சாபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஆடு பலியிட்டு ஒரு கழுதை உயிரோட இருக்குதோ அதே போல் இயேசு பலியாகி உங்களுக்கு அந்த விடுதலை அவர் வைத்திருக்கிறார். இதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. என் அன்புக்குரியவர்களை, தாவீது அரசர் என்பவர் அவர் ஒரு நாளும் குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் உட்காரவே மாட்டாராம். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மனசில் வச்சு அவர் கழுதையில் தான் அவருடைய ட்ராவல், கழுதை பூட்டிய வண்டியில் தான் போவாராம் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஆள். தாழ்மையை அவர் தன் இருதயத்தில் அவர் அணிந்திருந்தார். அதே போல் நாமும் தாழ்மையை நம்முடைய இருதயத்தில் அணிந்திருந்தோமே என்றால் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம். அவருடைய மகன் சாலமோன் உலக மகா ஞானி பார்த்துக்குங்க. அவரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 44 வசனத்தில் எழுதியிருக்கு, அன்றைக்கு ஆசாரியர்கள் அவரை அரசராக அபிஷேகம் பண்ணி
தாவீது அரசர் பயன்படுத்தின அதே கோவேறு கழுதை வண்டியிலே அவரை ஏற்றி கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்றி வரும்போது ஜனங்கள் மரக்கிளைகளையும் தங்களுடைய வஸ்திரங்களை அந்த வழியிலே போட்டு அந்த கழுதை அந்த வஸ்திரங்கள் மேலே அந்த மரக்கிளைகள் மேலே நடந்து போக வேண்டும் என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஏன் அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நிகழ்வு என்று பார்த்தீர்கள் என்றால், யூதேய நாடுகளில் இன்றைக்கும் பெரும் தலைவர்கள் பொறுப்பு எடுக்கும்போது நாங்கள் உங்களை மனதார ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், கண்ணியம் கொடுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு அரசர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு அடையாளமாக தங்களுடைய வஸ்திரங்களையும் மர கிளைகள் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த துளிர் இருக்கும் அல்லவா, அதை வெட்டி அங்கே போடுவார்கள். நாங்கள் உங்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லை அன்று ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்காக. இதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை நாட்களில் நடக்கும்போது ஜனங்கள் செய்தார்கள். எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சந்தோஷப்படக்கூடியது. என் அன்புக்குரியவர்களை, இயேசு கிறிஸ்து அந்த ஊர்வலமாக வருகிற போது 3 முக்கியமான இடம் என்று குறிப்பிடலவா. ஒன்று ஒலிவமலை, இன்னும் ஒன்று பெத்பகே, இன்னொன்று பெத்தானி. பார்த்துக்குங்க, இந்த 3 சம்பவமும் ஏன் அங்கே அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூத அரசராக வெற்றி ஊர்வலம் வரக்கூடிய அந்த அவர் உலக மக்களுக்கு அவர் அரசர், சமாதானத்தின் அரசர், அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிற அரசர், சந்தோஷத்தை கொடுக்கிற அரசர், எல்லா நோய்களில் இருந்து விடுவிக்கிற அரசர். அதில் தான் 3 முக்கியமான இடங்கள். அதில் அந்த ஒலிவ மலை என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். ஒலிவ இலை என்பது அருமையார்களே, தண்ணீரில் நீங்கள் போட்டு வச்சாலும் வருஷ கணக்கில் ஆனாலும் அது மக்கவும் செய்யாது, அது அழுகவும் செய்யாது, அப்படியே இருக்கும். பார்த்துக்குங்க அருமையானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அந்த உலகத்தில் சாத்தான் உங்களுக்கு எவ்வளோதான் போராட்டங்களை கொண்டு வந்து போட்டு பலர் உங்களை வாழ விடமாட்டோன்னு சொல்லி பல ரகசிய திட்டங்களை போட்டு செய்வனை வச்சு என்னென்னமோ யாரோ என்னவோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்களை யாரும் அழிக்கவும் முடியாது, உங்களை மேற்கொள்ளவும் முடியாது, நீங்கள் மக்கி போகவும் மாட்டீங்க, நீங்கள் அழுகியும் போக மாட்டீங்க. மாறா நாளுக்கு நாள் துளிர் விடுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து மகாராஜாவாக செல்கிறதின் ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்கள், இரண்டாவதாக பெத்பகே என்ற ஒரு இடத்தை அவர் எங்கே குறிப்பிடுகிறார். பெத்பகே என்றால் அத்திப்பழத்தின் வீடு என்று பொருள். அருமையானவர்களே, அத்திப்பழம் என்பது நம்முடைய சரீரத்தில் ஒரு 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 உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். அது மாத்திரம் இல்லை, அதை நம்ம சாப்பிட்டா உடலில் இருக்கிற வியாதிகள், வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு எல்லா கொட்டை கெழுப்புகளெல்லாம் அழிச்சு போட்டுறோம். பார்த்துக்குங்க, இது ஒரு மருத்துவ குணம் மிகுந்த ஒரு பழம் தான் அத்திப்பழம். அருமையானவர்களே, அப்படின்னா சாபத்தெல்லாம் நீங்கி வாழ வைக்கிறவர், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் போனால் இந்த பெத்பகே என்ற இடத்துல அந்த அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிட்றது மூலம் உங்கள் உடலில் இருக்கிற நோய்களெல்லாம் குணமாகி நல்ல சுகத்தோடு தீர்க்காயுசோடு இருப்பீங்க. அன்புக்குரியவரில் 1998 எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக், டாக்டர் சொல்லிட்டாங்க நீ ரொம்ப பேசாதீங்க, நீங்கள் பெரிய மீட்டிங்லாம் போகாதீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் உலக அளவில் பல மீட்டிங்கில் பேசுகிறதுக்கும், அது மாத்திரமல்ல ஒரு மிஷினரி அமைப்பே இன்றைக்கு பொறுப்பெடுத்து பல இடங்களில் பேசுவதற்கும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பெத்பகே என்கிற அந்த அத்திப்பழத்தை ருசி பார்த்ததுனால நோய்களிலிருந்து அவர் விடுவிக்கிறார். மூன்றாவதாக பெத்தானி என்ற இடம். இந்த பெத்தானி என்றால் பேரிச்சை பழத்தின் வீடு என்று சொல்லி, இன்றைக்கும் அரபு நாடுகளில் தினம் 2 பேரிச்சை பழத்தையாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய அந்த மசூதிகளில் கூட சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா எதுக்காகன்னா, நம்ம நல்ல தீர்க்காயுசோட நல்ல பலத்தோடு வாழ்கிறதுக்கு அருமையானவர்களே அத்திப்பழம் ரொம்ப அந்த இது பேரிச்சம்பழம் ரொம்ப சுவையான ஒரு உணவு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இந்த மாபெரும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊர்வலத்தில் அடங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, முன்னதாக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் தங்கி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அந்த பெத்தானியாவில் ஆண்டவர் 3 பெரிய அற்புதத்தை அங்கே செய்திருந்தார். அன்புக்குரியவர்களே, 3 மனிதர்கள் அந்த இடத்துல அவர் சந்தித்தார். அந்த 3 அற்புதங்களை செய்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது மிக முக்கியமான காரியம். அதில் முதலாவது மரியாள் என்ற ஒரு பெண்மணி. அருமையானவர்களே, இந்த பெண்மணிக்கு 7 பொல்லாத ஆவிகள் இருந்தது. விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு மகள்,
வாழ வழியேற்ற ஒரு மகள். அருமையானவர்களே, இனி இந்த உலகத்தில் மனுஷி என்று சொல்வதற்கு தகுதி இழந்த அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த நோய்களை குணமாக்கினதோடு பிசாசை துரத்தி அந்த விபச்சாரத்திலிருந்து விடுவித்து, மகளே இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னாரே, அன்று தொடங்கி அந்த மகள் இந்த இயேசுவை மனப்பூர்வமாக பின்பற்ற ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்கள், அந்த அம்மா இயேசு அமர்ந்திருக்கிறார்னு தெரிஞ்ச உடனேயே அந்த பெத்தானியாவில் தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து வைத்திருந்த எல்லா பணத்தையுமே இயேசுவுக்காக ஒரு தைலப்புட்டியை வாங்கி அந்த வாசனை திரவியத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி முத்தமிட்டு தன் தலை மயிரினாலே, ஏனென்றால் மகிமையே எனக்கு நீர் தந்திருக்கிறீரே, இந்த மகிமை உமக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று சொல்லி அப்படியே அர்ப்பணிக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இயேசுவாலே நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் எப்படி அவருக்கு பிரதிபலன் செலுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள். இரண்டாவது, குஷ்டரோகியாக இருந்த சீமோன் என்பவர். இவர் ஒரு காலத்தில் குஷ்டரோகி, ஊருக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. யாராவது பார்க்க வந்தால் தீட்டுன்னு சொல்லணும், என் மேலே அசுத்தம் இருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாற்றி அவன் இன்னைக்கு ஒரு ஊரில் உட்கார வச்சு வாழ வைத்திருக்கிறாரு. வாழ்வதோறும் அந்த ஆண்டவர் குப்பையில் கிடந்த ஒன்றை தூக்கி கோபுரத்தை வைத்திருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட சாட்சியாக இவன் இருந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, மூன்றாவது, மரித்து போன ஒரு மகன் லாசரு. அருமையானவர்களே, வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி நீ வாழவே முடியாது, இப்படி தான் பலரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா நான் தற்கொலைக்கு நேராக செல்வதற்கு கயிறை கூட எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் டிவியை திறந்தேன், டிவியில் உங்கள் சத்தம் வந்துச்சு, உனக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்திருக்கிறார், நீ ஏன் மறிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்தை நோக்கி பாரோட நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அன்றைக்கு ஒரு சத்தம் என்ற காதுகளை இழுத்தது. இன்றைக்கி நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, அருமையானவர்களை, மறிக்க வேண்டியவர்களை உயிரோடு கூட வைத்திருக்கிறாரே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்காகவே தான் மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களை, இப்பொழுது இத்தனை அற்புதத்தை செய்த ஆண்டவர் எருசலேமுக்குள்ளாக போகும்போது அந்த கழுதையை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ அற்புதங்களை அனுபவித்திருக்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கு. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, தம்பி தங்கச்சி நீ எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவர் வாங்க உள்ளே வந்து உட்காருங்க, எங்கள் வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அந்த கழுதை அவிக்கும் போது அது ஒருவரும் ஒரு காலம் பயன்படுத்திராத கழுதை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர், அசுத்தத்தை சகித்து கொண்டிருக்கிறாத ஆண்டவர் அவர். அப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவர் அருமையானவர்களை ஒருவரும் ஏழிராத அந்த புது பாத்திரத்தை அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய் என்றால் அவரால் மாத்திரமே நீ பயன்படுத்தப்பட வேண்டும். உலகத்துக்கு பாதி, அங்கே பாதி, இங்கே பாதின்னு சொல்லி கொடுத்து அரகுற வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே அர்ப்பணிப்பு, ஒரே சிந்தை, இயேசுவே என்று சொல்லி அவரை பின்பற்றி பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த முதல் ஒருவராலும் பயன்படுத்தாத கழுதை என்பதற்கு 3 அர்த்தங்களை ஒரு பைபிள் கமாண்டர் சொல்கிறார். ஒன்று என்னவென்றால், நாம் செய்கிற இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி இருக்கிறதே அது ஒரு தனி மனித தீர்மானம். இரண்டாவது, பரிசுத்தம் என்பது தனி மனிதன் வைராக்கியமாக இருந்து வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒன்று. மூன்றாவது, பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியம் நாம் இயேசுவுக்காக செயல்படுத்த விட வேண்டிய ஒன்று. என் அன்புக்குரியவர்களே, இந்த 3 தீர்மானங்களோடு எருசலேமுக்குள்ள வரக்கூடிய அந்த ஆண்டவரை பெரிய மகிழ்வோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆர்ப்பரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவது என்று சொல்லி தேவதூதன் பாடினார்கள். இன்றைக்கு அவராலே மீட்கப்பட்ட நாம் அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி அவரை உயர்த்தி பாடுவோம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். மாறாக இதை தள்ளிவிட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் மேன்மை செய்வோமே என்றால், அன்றைக்கு இருந்த அந்த யூத அரச தலைவர்கள், மார்க்க தலைவர்கள் இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்து இயேசுவை பார்த்து சொன்னாருங்க, உங்கள் சீசரில் கொஞ்சம் அதட்டுங்க, ஏன் இப்படி பாடுறாங்கன்னு சொல்லி. அப்போ இயேசு சொல்கிறாரு, இவங்க கூப்பிடலன்னா இங்கே இருக்கிற கல்லுகளெல்லாம் இந்த கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும்னு சொல்லி வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று சொல்லி அவர்களை கண்டிக்கிறார். காரணம் என்னவென்றால், அருமையானவர்களே, இவர் உலக ரட்சகர்னு அவங்க நல்லா தெரிஞ்சிருந்தோம்.
அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சத்தியத்தை அறிந்திருந்தும் மனசை கடினப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. என் அன்பான தேவ பிள்ளையே, இப்போ நீதின்னு தெரியும், உண்மையான ரட்சகர்னு தெரியும், இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே நாசப்படுத்தி கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தருள்வார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்தனுடைய அந்த கிருபைக்கு, அவருடைய மெர்சிக்கு ஒரு முடிவு உண்டு. அவர் எருசலேமுக்குள்ள ஊர்வலமாக போகும்போது ஆட்டு வாசலை பார்த்து கதறினார்னு எழுதியிருக்கு. இந்த நாளிலேயாயிலும் உனக்கு கிடைக்கிற இந்த நாளிலேயும் உனக்கு வேண்டிய சமாதானத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டிருந்தா நல்லா இருக்குமே, நாசமாக போயிட்டு இருக்கியே, உணர்வே இல்லையேன்னு சொல்லி என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உணர்வற்ற முறையில் வாழ்ந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி விடாதபடி தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், வாழ்க்கையில் சமாதானம் தருவார். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 8ஆம் நூற்றாண்டில் இத்தாலியாவில் தியோடர் லஃப் என்ற ஒரு பேராயர் இருந்தார். இவர் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர், அதோடு கூட அரசருக்கும் நல்ல ஆலோசகராக இருந்தார். இப்படி போய் கொண்டிருந்த போது சில விசமிகள் அவர் மேலே பொய் குற்றச்சாட்டை போட்டு கடைசியாக அவரை ஜெயிலில் தள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய காரியங்களை கொண்டு வந்து அரசருக்கு முன்னால் வச்சுட்டாங்க. அன்புக்குரியவர்களே, தியோடர் டல்ஃப் என்பவர் இப்பொழுது அரசரால் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, யாரும் அவரை சந்திக்க கூடாது என்று சொல்லி ஜெயிலில் இருக்கிறாரு. என்றாலும் அவர் ஆண்டோடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிற மகன், உண்மையான மகன். அன்றைக்கு குருத்தோல ஞாயிறு பார்த்துக்குங்க, இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊர்வலம் வர வேண்டுமே, இன்றைக்கு நான் அமைதியாக சிறைச்சாலையில் இருக்கிறேனே என்று அவருடைய உள்ளம் கதற ஆரம்பித்தது. அந்த கதறல் நடுவில் அந்த சிறைச்சாலையில் இருந்து ஒரு பாடல் பாடுகிறார். இந்த பாடல் இன்றைக்கும் நம்முடைய ஆராதனைகளிலே பாடுகிறோம். ஓசன்னா பாடும் பாலும் ராஜாவா மீட்பர்க்கே, மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே, கர்த்தாவின் நாமத்திலே வரும் கோமானே, ராஜாவின் மைந்தன் துதிக்கப்படுவீர். ஓசன்னா பலர் பாடும் ராஜாவா மீட்பர்க்கே. இந்த பாடல் சத்தம் அந்த அரசர் சார்லி என்கிறவருடைய காதில் கேட்க பார்த்துக்குங்க. யார் இந்த பாட்டை பாடுறது, எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு சொல்லு. உடனே பேராயர் தியோடர் லல்ஃப் பாடுறாருங்கிற செய்தியை காட்ட உடனே அவர் உடனே கூப்பிட்டுவாங்க. அவருக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஐயா, உங்கள் பாடல் என்னை உற்சாகப்படுத்திருச்சு, நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது விவரமாக எல்லாத்தையும் சொன்ன உடனே மறுபடியும் பேராயராக்கி அரச அரண்மனையிலையும் ஆலோசகராக ஆக்கினாராம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் இல்லை, இந்த மாபெரும் வாழ வைக்கிற தெய்வத்தை இந்தியாவுக்கு சொல்லணும். ஜோமினிடுங்க, உங்கள் பங்கு என்ன, வரக்கூடிய தேர்தலில் ஒரு மத சார்பற்ற ஆட்சி வரணும். இதுக்காக ஜெபியுங்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உலகத்தை ஜெயித்து இன்றைக்கு ஊர்வலமாக வந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு உடைந்து போய் கண்ணீரோடு யாரெல்லாம் முடங்கி தங்களுடைய வீடுகளிலே கிடக்கிறார்களோ, மனச்சோர்வோடு கிடக்கிறார்களோ, உனக்காகவே வெற்றி வேந்தராகிய இயேசு கிறிஸ்து யூத அரசராக உலக இரட்சகராக ஊர்வலம் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்த்தோமே, அதை எங்கள் குடும்பங்களிலே இன்றைக்கு நிறைவேற்றி தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய மன முறிவை மாற்றும், மனச்சோர்வை மாற்றும், ஒரு உற்சாகத்தின் ஆவியை தந்தருளும். உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எண்ணி இருக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு வாய்க்க செய்யும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அரபி இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்ம இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?